பொதுவாக நினைவு சொற்பொழிவுகள் அல்லது நினைவு சொற்பொழிவுகள் என்பதெல்லாம் கல்விப்புலத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு அறிமுகமாக இருந்தால் தெரிந்திருக்கும். அது வயதானவர்கள் ஆற்றக்கூடிய ஒன்று என்பதுதான். ஒன்று நினைவு சொற்பொழிவு இறந்து போனவர்களுக்காக ஆற்றுவது. அந்த சொற்பொழிவை ஆற்றுபவர்களும் ஏறக்குறைய வயதானவர்களாக இறப்பை நெருங்கி கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். அதுக்கு காரணம் நான் வேடிக்கையாக சொல்லவில்லை, அவர்கள் அந்த துறையில் புலமை பெற்றவர்கள், நீண்ட அனுபவம் பெற்றவர்கள் என்பதால் தான் நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை. உண்மையாகவே கல்விப்புலங்களில் அவ்வாறு தான் சொற்பொழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அல்லது மிக பெரும் புலமை பெற்றவர்கள் அந்த சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கடந்த ஆண்டு பெரியார் அம்பேத்கருக்கான இந்த நினைவு சொற்பொழிவுகளை ஆரம்பித்த பொழுது புதிதாக சிந்திக்கக்கூடிய இந்த இளைஞர்களை இந்த சொற்பொழிவுகளை ஆற்ற வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இது 2வது ஆண்டு. இன்னும் பல ஆண்டுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த சொற்பொழிவுகளை நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். இதைவிட பிரம்மாண்டமாக இந்த டிசம்பர் மாதம் நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். ஏனென்றால் இந்தியாவின் 2 மிக பெரும் தலைவர்கள் அம்பேத்கரும் பெரியாரும். ஆனால் அவர்களுக்காக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதுவும் குறிப்பாக டிசம்பர் மாதங்களில் பார்த்தோமானால், அதுவும் தமிழ்நாட்டில் பெரியாருக்காக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வழக்கமானவையாக, சடங்கு ரீதியானவையாகத்தான் நடக்கின்றன. அம்பேத்கருக்கு அதுவும் கூட நடப்பதில்லை. பம்பாய் மாகாணத்தின் அரசியல் தலைவராக எழுச்சி பெற்று இந்தியா முழுமைக்கும் இருந்த எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் சென்னை மாகாணத்தில் அவருக்கு மிக முக்கியமான அரசியல் சீடர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சிவராஜ், மீனாம்பாள் என்கிற 2 பெரும் முன்னோடிகள் அவரை பின்பற்றினார்கள். அவர்கள் பெரியார் இயக்கத்திலிருந்து அந்த பக்கம் போய் சேர்ந்தவர்கள். குடியரசுக் கட்சி அங்கே பம்பாய் மாகாணத்தில் இருந்தது போலவே சென்னை மாகாணத்திலும் மிக முக்கியமான ஒரு இயக்கமாக இருந்ததை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்று இந்த டிசம்பர் மாதம் பெரியாருக்கு 51வது நினைவு ஆண்டு. அம்பேத்கருக்கு ஏறக்குறைய இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து விட்டால் 70 ஆண்டுகள் ஆகப் போகின்றது. அம்பேத்கர் இந்த குடியரசு தோன்றியவுடன் மிக சீக்கிரமாகவே மறைந்து விட்டார். ஆனால் பெரியார் ஏறக்குறைய ஒரு 23 ஆண்டுகள் இந்த குடியரசில் வாழ்ந்து மிக கடுமையாக விமர்சித்து மறைந்தார். பெரியாருடைய மிக முக்கியமான விமர்சன அடிசரடு தான் மதம், தேசம், ஏகபோகம் என்கிற சொற்கள். அவர் இந்த அதிகாரம், இங்கே இருக்கக்கூடிய அதிகார கட்டமைப்பு, சமூக ஒழுங்கு என்பது இந்த 3 அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது என்று விமர்சித்தார். இந்து மதம் என்பது ஒரு நவீன கால கண்டுபிடிப்பு. ஒரே நேரத்தில் அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் இந்து மதம் என்பதே ஒன்று இல்லை, அது போலியானது, அது ஒரு ஏமாற்று, அது ஒரு பித்தலாட்டம் என்கிற சொற்களை அந்த மதத்தை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தினார்கள். அதே வேளையில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்து மதத்தை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். ஏனென்றால் அது ஒரு அதிகாரத்தை, ஒரு சமூக ஒழுங்கை கட்டி எழுப்புவதற்காக, நியாயப்படுத்துவதற்காக காலனிய காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திரட்டப்பட்ட ஒன்றுதான் என்று அவர்கள் சொன்னார்கள், விமர்சித்தார்கள். அதே போலத்தான் இந்த மதத்தின் அடிப்படையில்தான் தேசம் என்று கட்டி எழுப்பப்பட்டது என்றும் அவர்கள் கடுமையாக விமர்சித்தார்கள். நேருவையும் சரி, காந்தியையும் சரி, காந்தி கன்சர்வேட்டிவாக வெளிப்படையாக தெரிந்தார். அவர் எப்பொழுதும் தன் சொல்லாடல்களை மத சாயம் பூசியதாகத்தான் பேசினார். அதில் ஒன்றும் அவர் மறைத்து வைத்து கொள்ளவில்லை. ஆனால் நேரு போன்றவர்கள் அவர்களுடைய சொல்லாடல்களை ஒரு நவீன மொழியில் பேசினார்கள். அப்பொழுதும் கூட பண்பாடு அல்லது வரலாறு, இது ஒரு பண்பாட்டு நிலம், இந்த ஒட்டுமொத்த நிலத்திற்கும் ஒரு பண்பாட்டு ஒருமை உள்ளது என்று எடுத்து கூறப்பட்ட சொல்லாடல்களையும் கூட இருவருமே கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இவையெல்லாம் எதற்கு என்றால், இந்த அதிகாரத்தையும் அல்லது இந்த சமூக நலன்களையும் ஏகபோகமாக்கிக் கொள்வதற்காகத்தான் நடந்து வருகிறது என்று வெளிப்படையாக காட்டினார்கள். ஒரு பார்ப்பன வகுப்பார் இதை ஏகபோகமாக இந்த சமூக நலங்களை, அதாவது அதிகாரம், பதவி, கல்வி, இன்ன பிற எல்லாவற்றையும் ஏகபோகமாக வைத்து கொள்வதற்காகத்தான் இவற்றை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று காட்டினார்.
இரண்டு பேருமே அதை கூர்மையாக விமர்சனம் செய்தார்கள். ஏற்கனவே அப்துல்லா அவர்கள் சொன்னது போல ஆரம்பத்திலிருந்தே அம்பேத்கர் அவர்கள் தேசிய இயக்கத்திற்கு போகவே இல்லை. ஆனால் பெரியார் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு போய் அதன் சென்னை மாகாண தலைவராக இருந்து பணியாற்றி அங்கே ஏற்பட்ட முரண்பாடுகளினால் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி மிக கடுமையாக தொடர்ச்சியாக விமர்சிப்பவராக இருந்தார். சரி, ஆனால் நாம் வழக்கமாக அறிந்திருக்கிற ஒரு சட்டகம் காலனிய ஆதிக்கம், அதாவது ஒரு அயல் நாடு அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு நாட்டை ஆதிக்கம் செய்கின்ற பொழுது அந்த நாட்டினுடைய மற்ற எல்லா பிரச்சனைகளையும் இரண்டாம் தரமானவையாக மாறிவிடுகின்றன. அந்த நாடு ஒரு அரசியல் விடுதலையை பெறுவதுதானே முதன்மையாக ஒன்றாக மாறிவிடுகின்றது. அப்படியானால் தேசிய விடுதலை அதனுடைய முதன்மையான பிரச்சனையாக ஆகிவிடுகின்றதல்லவா? இதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை. பெரியார் ஏறக்குறைய காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறும் பொழுது 1926 அவரும் கூட இந்த கேள்வியை எதிர்கொண்டார். அவர் அப்பொழுது அளித்த பதில் வழக்கமாக ரொம்பவும் பிரபல்யமானது. கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கதையை அப்படியே பெரியார் எழுதியுள்ளார். பெரியார் அண்ணா ஆகியோர் பயன்படுத்திய கதைகள் என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. அந்த தொகுப்பில் முதலாவதாக பெரியாருடைய கதை அதுதான். ஒருவன் துக்கம் விசாரிப்பதற்கு செல்லும் பொழுது, ஒரு தாய் இறந்த பொழுது எப்படி துக்கம் விசாரிக்க வேண்டும், அந்த அம்மா உனக்கு மட்டுமா அம்மாவா, எனக்கும் அம்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மனைவி இறந்தவுடன் செந்தில் போய் அதே மாதிரி சொல்லி துக்கம் விசாரிப்பார். ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அடிக்க வருவாங்க, பிரச்சனையாகும். இப்போ இவர்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரும் ஒரு தீர்ப்பார். இதே கதையை அவரும் எழுதுகிறார். பெரியார் இந்த கதையை எழுதிவிட்டு சொல்கிறார், உலகம் முழுக்கவும் ஒரு நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் முதன்மையான பிரச்சனையாக இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அந்த நாட்டில் எல்லாம் இப்படி மதத்தின் பேரால் ஒரு மக்கள் வீதியில் நடக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது, ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடாது என்கிற இழித்தன்மைகள் எல்லாம் இல்லை. இங்கே அவ்வாறு இருக்கின்றது. இப்படி வைத்துக்கொண்டு நாம் அடையக்கூடிய அதிகாரம், ஒரு நாட்டிற்காக அடையக்கூடிய அதிகாரம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதை காப்பாற்றுவதற்குத்தானே இவர்கள் இந்த அதிகாரத்தை அடைய விரும்புகின்றார்கள். இந்த அதிகாரத்தை அடைந்த பிறகு என்ன நடக்கும் என்று கேள்வி எழுப்பினார். ஏறக்குறைய இதே கேள்வியை அம்பேத்கர் அவர்களும் கடுமையாக எழுப்பினார். அதனுடைய விளைவுதான் அவர்கள் வாழ்நாள் முழுக்க அவர்களுடைய அரசியல் பயணம் எவ்வாறு இருந்தாலும் சரி, காங்கிரஸை எதிர்த்தாலும் சரி, காங்கிரஸை சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சியை ஆதரித்தாலும் சரி, அல்லது அமைச்சரவைக்கு வெளியில் இருந்தாலும் சரி, அமைச்சரவைக்கு உள்ளே இருந்தாலும் சரி, காலனிய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கும் வேலைகளில் இருந்தாலும் சரி, அல்லது காலனிய அரசாங்கத்தை ஆதரித்த வேலைகளில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் கண்கூடாக இருந்த இந்த அசமத்துவத்தை, ஒருவர் இந்த இடத்தில் நடமாடக்கூடாது, பொது உரிமை இல்லாத நிலைமையை, ஒருவர் ஒரு வீதியில் நடக்க முடியாத நிலைமை, ஒரு இடத்தில் அணுக முடியாத நிலைமை, கல்வி பயில முடியாத நிலைமை, இன்ன பிறவற்றை எல்லாம் அவர்கள் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். அதுதான் நமக்கு நாமே மனிதத்தன்மையை வழங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த தேசியவாத பற்றின விமர்சனம் ஏறக்குறைய அதற்கு முன்பாகவே சாதி ஒழிப்பு, சாதி எதிர்ப்பு இயக்கங்களால் தொடங்கப்பட்டது. அயோத்திதாசரும் கூட தேசிய இயக்கத்தை எதிர்த்து இதே கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் உங்களை விடவில்லை, உங்களை ஒரு இடத்தில் அனுமதிக்கவில்லை என்று கூப்பாடு போடுகின்றீர்களே, நீங்கள் உங்கள் மக்களை எவ்வாறு நடத்துகின்றீர்கள் என்று ஒரு கணமேனும் சிந்தித்து பாருங்கள் என்று கேட்டார்கள். இது ஒரு அடிப்படையான கேள்வி, இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. இன்று உச்சநீதிமன்றத்தை பார்த்து, ஐயா, உங்களுடைய நீதித்துறையில் எத்தனை பேர் பார்ப்பனர் அல்லாதார் இருக்கின்றார்கள், தலித்கள் இருக்கின்றார்கள், அல்லது பழங்குடியினர் இருக்கின்றார்கள் என்று கேள்வி கேட்டால் நீதிமன்றமும் தேசபக்தியைத்தான் பேசுகின்றது, இந்த குடியரசு காலத்திலும் கூட என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் பெரியார் அம்பேத்கர் அவர்களுடைய விமர்சன பார்வையும் சிந்தனையும் எவ்வளவு முக்கியமானது என்று நம் எல்லோருக்கும் விளங்கும். இளையோர்களை இந்த நினைவு சொற்பொழிவுகளை ஆற்ற வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள், எவ்வாறு அவர்களுடைய விமர்சனங்களை கூறுகின்றார்கள் என்று நாம் எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கும்
வயதான பிறகு ஒருவருக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கொடுப்பது என்பது உலக வழக்கம்தான். அதைவிட ஒருவர் வளரும் பொழுது அவர்களை ஊக்குவிப்பதும், அவர்கள் முன்வைந்து அவர்களை பேச வைப்பதும், அவர்களை எழுத வைப்பதும், இன்னும் கூர்மையான விமர்சகர்களும் சிந்தனையாளர்களும் நம் மத்தியில் தோன்றி வளர்வதற்கு அது ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்பதால் தான் அவ்வாறு செய்கின்றோம். ஒரு நேஷன் ஸ்டேட்டில் பிறந்துட்டு, ஒரு தேச அரசுக்குள்ளார பிறந்துட்டு தேசிய உணர்ச்சி உள்ள ஒரு குழந்தை தேசிய உணர்ச்சி இல்லாமல் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பிறக்கவே முடியாது. ஏன்னா நவீன பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று இஷ்யூ பண்ணுறதுல தொடங்கி உங்களுக்கு தேச அடையாளம் குத்தப்படும். நீங்கள் என்னன்னே கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு முத்திரை குத்தப்படும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது இதாகிட்டு இருக்கும். வேறு நாடுகளெல்லாம் தேச முத்திரை குத்தப்படும் பொழுது அதன் அளவிலாவது நீ ஈக்குவல் ரைட்ஸ் உடையவனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி சொல்லப்படுகிறது. சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறவங்கள சொல்லப்படுது. ஆனால் அரசியல் சாசன சட்டத்திலேயே 25வது பிரிவு டெனாமினேஷன் ரைட்ஸ், அது ஏதோ மதம் பற்றின பிரிவுகள் தோழர்கள்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த பிரிவுகள் சிறப்புரிமைகளை வழங்குகிறது. அந்த சிறப்புரிமைகள் சாதியை கடைபிடிப்பதற்கான உரிமையையும் சேர்த்து வழங்குகிறது. அதனால் மனிதர்களை அசமத்துவமாக நடத்துவதற்குரிய உரிமையையும் இந்த இந்திய தேசம் அரசியல் அமைப்பு சேர்த்து வழங்குகிறது. ஆகவே தான் நான் இந்து அல்ல அப்படின்னு காஞ்சாலயா கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது அவர் இந்த இந்து மத அமைப்பை எது உருப்படுத்துகிறது என்றால் இந்த தேச அரசு உருப்படுத்துகிறது. எல்லாத்தையும் அதிலிருந்து எல்லாமே சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு அடுக்குகளை கொண்டதாக உட்பொதிகிறது. அது மொழி அடிப்படையிலானதாக, வட்டார அடிப்படையிலானதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சாதி அடுக்குகள் அதை கொஞ்சம் உரித்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளார சாதி அடுக்கு தெரிகின்றது. அதைத்தான் பெரியார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார், திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால் கொஞ்சம் நம்ம தேச உணர்ச்சியில் பெருமிதத்தில் பொங்கி வழியும் பொழுது கொஞ்சம் அந்த பக்கம் கால் எடுத்து வச்சு பார்த்தோம்னா தெரியும், நீ யாருப்பா, எங்கேருந்து வர்ற, நீ என்ன சாப்பிட்ற, இது சாப்பிடுவியா, கறி சாப்பிடுவியா, இது நம்ம பண்பாடு இல்லையே அப்படின்னுலாம் சொல்லக்கூடிய, இதுவும் இந்த நாட்டில் இவ்வளோ கோடி மக்கள் இந்த கறியை சாப்பிட்றாங்க, அந்த கறியை சாப்பிட்றாங்க, அப்புறம் எப்படி அந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த தேசத்தினுடைய பண்பாட்டிற்கும் பழக்க வழக்கத்திற்கும் மாறானதாக இருக்கின்றது என்று ஒருவரால் சொல்ல முடிகிறது, ஒரு அரசால் சொல்ல முடிகிறது, கல்வி முறையால் போதிக்க முடிகிறது. அதை இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களும் ஏற்று நம்பி வாழ்கின்றனர் என்பதில்தான் இந்த அதிகார ஒழுங்கு நிலைத்து நிற்கிறது என்பது பிரச்சனை. இதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கு விமர்சன பார்வை வேண்டும் என்று கூறினார்கள். ஏன் கார்ல் மார்க்ஸ் கூட இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற முதலாளித்துவத்தினுடைய இந்த முழக்கங்கள் எவ்வாறு இழிந்த தன்மை உடையவனாக சுருங்கி போய்விட்டன என்பதை எடுத்து காட்டினார்கள். அவருக்கும் தேச அரசு மீது கடுமையான விமர்சனம் இருந்தது. அதனால்தான் குடியுரிமையை துறந்தார். பிறகு எப்பொழுதுமே அவர் குடியுரிமையை திரும்ப பெறவில்லை. சரி, இதையெல்லாம் நம் படையை படிக்க நான் திரும்பவும் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தேசிய விடுதலை போராட்டம், அதற்கு எதிராக சமூக விடுதலை போராட்டம் என்று ஒன்றை திரும்ப கட்டி எழுப்பி அதை நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பொருள், தேசிய விடுதலை சிந்தனைவாதிகளால், அதாவது எலைட், இந்த நாட்டினுடைய மேட்டிமையினரால், பார்ப்பன பனியா வகுப்பினரால் உருவாக்கப்பட்ட சட்டகம் தானே தவிர இது உண்மையாகவே பெரியாரையும் அம்பேத்கரையும் புரிந்து கொள்வதற்கு பயன் உடையது ஆகாது. பெரியாரும் அம்பேத்கரும் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு விடுதலையே வேண்டான்னுலாம் சொல்லலை, இந்த நாட்டுக்கு எந்த காலத்துலேயும் நீங்கள் அதிகாரத்தை திருப்பி கொடுத்துட்டு போகாதீங்கன்னுலாம் சொல்லலை. அவங்க சொன்னது என்னென்னா, எங்களுடைய இதையும் சேர்த்து இந்த பார்ப்பனர்கள் கையில், பனியாக்கள் கையில் ஒப்படைத்து விட்டு செல்லாதீர்கள். இவர்களை நம்பி நீங்களே மோசமானவங்க, உங்களை விட பயங்கர மோசமானவங்க இவங்க. இதுக்கு உண்மையா அப்படின்னு கேட்டால், காலனி அரசில் எதெல்லாம் இருந்ததோ அந்த உரிமைகள் எல்லாம் குடியரசில் பறிக்கப்பட்டன. ஒன்றுமே இல்லை. ரிசர்வ் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டை ஒழிப்பதற்காக காலனி அரசால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் கூட குடியரசில் பறிக்கப்பட்டன. அதை அவர்கள் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலேயே நீதிபதிகள் செய்தார்கள். நீங்கள் தான் எல்லாம் சமம்னு சொல்லிட்டீங்களே, எதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டை ஒழிக்கிறேன் என்கிற பேரில் எதுக்கு பாகுபாடுகளை உருவாக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க.
அதுக்கு தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அரசியல் அமைப்புக்கு விசுவாசமாக இருப்பதை விட தங்கள் வகுப்பு நலன்களுக்கு மிகுந்த விசுவாசமாக இருக்கின்றார்கள் என்று. ஆகவே வந்து தேச விடுதலை சட்டகம், சமூக விடுதலை எதிரெதிர் என்ற பொருளில் அம்பேத்கரும் பெரியாரும் பயன்படுத்தவில்லை. அம்பேத்கரையும் பெரியாரையும் அப்படிப்பட்ட சட்டகத்தில் அடைத்து இவங்கெல்லாம் ஏதோ சமூக மாற்றத்துக்காக, சீர்திருத்தத்துக்காக, இந்த சாதி வேறுபாடுகள் ஒழியணுங்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சின்ன பிரச்சனை, நாங்கள் வந்து இந்த தேசமே விடுதலை அடைகிறதுக்காக போராடணும், இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, அது தீர்ந்து போயிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அந்த சட்டகத்திலிருந்து நாம் திரும்ப திரும்ப எவ்வளோ தூரம் பேசினாலும் அது வந்து ஒரு புதிர் போல, அதில் எந்த காலத்திலிருந்தும் வெளியில் வர முடியாது. உண்மையாகவே அம்பேத்கரும் பெரியார் அவர்களும் பேசியது என்னவென்றால், உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் அந்த நாட்டினுடைய உண்மையான, அந்த மக்களுடைய உண்மையான விடுதலைக்கு போராடியவர்கள் சொன்னது போல, விடுதலை என்பது அந்த நாட்டின் மிக பெரும்பான்மையான அடித்தள மக்களின், உழைக்கும் மக்களின் விடுதலையாக மட்டுமே இருக்க முடியும். தேச விடுதலை என்பது சமத்துவமாக மட்டுமே தான் இருக்க முடியும். அது இல்லை என்றால் அது ஒரு காலத்திலும் தேச விடுதலையாக இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த குடியரசை உருவாக்கியது போது அதிகாரத்தை கையளிக்க நடந்த பொழுது, அதிகாரம் வந்து இந்த அதிகார கையளிப்பு என்பது காலனியவாதிகள், தேசியவாதிகளை மட்டும் கொடுத்து விட்டு போகவில்லை. ஏறக்குறைய அன்று நடந்த உலக நிலைமைகளின் பின்புலத்தில் வந்து ஒரு வெற்றிகரமான பேரரசை பின்வாங்க செய்தார்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தார். இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்காக்காரங்க எப்படி பேரரசை பின்வாங்க தெரிகிறது அப்படின்னு தெரியாமல் தான் விழிச்சிக்கிட்டு கிடக்காங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கணும்னு அண்மை காலத்தில் கூட நிறைய பேர் எழுதுகிறாங்க, எப்படி வந்து உங்களுடைய பேரரசை பின்வாங்கிக் கொள்வது என்று. அப்படி அவர்கள் வெற்றிகரமாக தங்களுடைய பேரரசை பின்வாங்கிக் கொள்ளும் பொழுது, கிழக்கிந்திய கம்பெனி இங்கே யாரிடமிருந்து கடன் பெற்று, ஜமன்லால் ஜேட் அவர்களிடமிருந்து கடன் பெற்று மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவதற்கு கடன் கொடுத்தார்களோ அவர்களிடமே திரும்ப இந்த அரசாங்கத்தையும் ஒப்படைத்து சென்றார்கள். ரொம்ப சாதாரண எளிய உண்மை தான். ஆனால் நம்ம தேசியவாத சட்டகத்திலிருந்து பார்க்கும் பொழுது நேஷனல் எலைட் என்று சொல்லக்கூடிய பார்ப்பன பனியா வகுப்பாருடைய இந்த காலனி அரசை உருவாக்குவதிலும், காலனிய பொறிமுறையை, காலனிய சமுதாயத்தை நிலைநிறுத்துவதிலும் அவர்களுக்கு இருக்கிற பங்கை நாம் ஏனவென்று தவிர்த்து விட்டு பார்க்கிறோம். அதற்கு பிறகு வந்து குடியரசை உருவாக்குவதில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த நாட்டினுடைய அடித்தள மக்களுடைய போராட்டத்தினுடைய பங்களிப்பை நாம் மறுத்தும் பார்க்கிறோம். இது வந்து ஒரே இந்த டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவுடன் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய வந்து ஒரு கோரிக்கையில் தான், இந்த டொமினியன் அந்தஸ்தை நீங்கள் விடுதலையாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால், இறையாண்மையுள்ள ஒரு நாடாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் உங்களை நீங்களே குடியரசாக அறிவித்து கொள்ள வேண்டும். இவர் வாஞ்சிநாதன் சித்ரா கூட அதை எழுதியிருக்கார் அவருடைய புத்தகத்தில். இதை எப்படி நம்ம விடுதலை பெற்றோம் அப்படிங்கிறத பற்றிலாம் பலரும் எழுதியிருக்கிறாங்க. அம்பேத்கர் அவருடைய வந்து அந்த ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டி புத்தகத்திலும் அதற்கு முன்னாற்றிய அவருடைய உரையிலுமே அது இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அப்பொழுது சொன்னது போல தான் இன்று வரைக்குமே அம்பேத்கருடைய உரையை யாருமே படிக்கவில்லை போல் தெரிகிறது. திரும்ப திரும்ப நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதனுடைய விளைவு தான் வந்து அவர் ஒரு பெரும்பான்மை மக்களுடைய வந்து மிக முக்கியமான பெருந்தொகுதி மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே இருந்தார். அவர் அழுத்தம் தெரிவித்தார். அதே போல் இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளில் இருந்த எல்லா மக்களும், சீக்கியர்கள் இந்த அரசியலமைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சீக்கிய மக்களுடைய பிரதிநிதிகளாக அரசியலமைப்பில் இடம்பெற்றவர்கள் அரசியலமைப்புக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட மாட்டேன் என்று சென்று விட்டார்கள். இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் மீறி தான் வந்து இந்த குடியரசு உருவாக்கப்பட்டு போகி அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலைமை ஏற்கனவே உருவாக்கப்பட்ட குடியரசு என்பது நிதர்சனமானதல்ல. அந்த குடியரசு ஒரு லட்சியபூர்வமான நிலை, நாம் எல்லோரும் அதை சென்று சேர வேண்டும் என்று. ஆனால் அப்படியான உடன்பாட்டில் ஒப்புக்கொண்டு கையெழுத்திட்ட காங்கிரஸ்காரர்கள் அதை உருப்படியாக செய்யவில்லை. அவர்கள் வந்து பழைய ஆதிக்கம் ஒன்றையே தான் வந்து வழிநடத்த முயன்றார்கள். அதனுடைய விளைபொருள் தான் இன்று வந்து அவங்க நினச்சதோட நாங்கள் ரொம்ப நல்லவங்க தான், வந்து பட்டேல் மாதிரி நான் ரொம்ப நல்லவன் தான், நான் எதுவுமே பண்ணலை, கொடுத்த வாக்குறுதிகள் இரட்டை நாக்கு என்பது வந்து வெறும் பார்ப்பனர்கள் ஒரு கரடுமுரடான கன்சர்வேட்டிவ் பிராமின்ஸ்க்கு மட்டும் இல்லை, லிபரலான வந்து நேரு அவர்களுக்கும் தான் இருந்தது. நேரு அவர்களும் சரி, அவர்களுடைய கட்சியும் சரி, இந்த நாட்டினுடைய வந்து வடகிழக்கு பகுதிகளிலும் வடமேற்கு பகுதியில் காஷ்மீர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியை, ஒரு அரசு தலைவர்களாக கொடுத்த வாக்குறுதியை
துச்சமென மதித்து கடும் ஒடுக்குமுறையை செய்தவர்கள் தான். அதே போல் மற்ற எல்லாவற்றிலும் அது பிரச்சனை, அதனுடைய விளைவு என்று வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆனால் இது பழைய குடியரசுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், பழைய காலத்தில் பேசினால் விட்டு விடுவார்கள். நீங்கள் கொஞ்ச நாள் வெளியிலேயே கத்திக்கிட்டு கிடங்க, நீங்கள் 4 பேர் தானே கத்துறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ வந்து பீமகுரன் வழக்கு தொடங்கி எல்லா வழக்குகளிலும் நீங்கள் அர்பன் நக்சலைட்ஸ்ன்னு சொல்லியும் சரி, பல விதத்துலேயும் சரி, பலவிதமாக கைது செஞ்சு 10-15 வருஷமாக எந்த வழக்கும் இல்லாமல் விசாரணையும் இல்லாமல் சிறையில் கடும் சிறை தண்டனை வாசிகளாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து அதுதான் பழைய குடியரசுக்கும் இந்த புதிய இந்து ராஷ்டிரத்திற்கும் உரிய இது ஏன் வந்து நம்ம ஊர்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய வந்து ஆதங்கமாக இருக்குது, கேள்வியாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் நடத்துங்கப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் நம்ம பெரும்பாலான வேலைகளில் யோசிக்கிறோம். பிரச்சனை என்னென்னா, நம்ம ஊரில் இன்னும் அத்தகைய நிலைமை வரல. ஒருவேளை இப்போ இருக்கிற திமுக ஆட்சி மாதிரியான ஒரு ஆட்சிலாம் இல்லைன்னா அத்தகைய நிலைமையை நாமும் தெளிவாக அனுபவிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். இது இந்த நம்ம வந்து நம்முடைய போராட்டத்தில் நம்முடைய இதன் வழியாக உருவாக்கி கொண்டது தானே தவிர அவர்கள் அளித்த பிச்சை அல்ல. அதனால் வந்து பாசிசத்தை, பார்ப்பன பாசிசத்தை அல்லது இதை வந்து நம்ம ரொம்பவும் குறைந்த இந்து ராஷ்டிர ஆட்சியை கடந்த தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழுவில் வந்து இன்னைக்கு இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு பாடிய வாழ்த்துறையே இவர் ராமராஜ்யத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான். நாம் இப்பொழுதும் சொல்கிறேன், ராமராஜ்யத்தில் தான் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ராமராஜ்யத்தின் விளிம்பில் இருப்பதால் நமக்கு கொஞ்சம் வந்து துன்பங்கள் குறைச்சலாக இருக்கிறது. மையத்தில் இருப்பவர்களுக்கு சிறை தண்டனை, அது மட்டுமல்லாமல் கும்பல் வன்முறையும் காத்து கொண்டிருக்கிறது. அது நம் அருகாமையில் இருக்கிற கர்நாடகம் வரைக்கும் வந்து சென்றது. கொலை செய்வது, கும்பல் கொலை செய்வது என்பது ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பது தான். இறுதியாக இது சட்டகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து அம்பேத்கர் அவர்கள் பேசிய சிறுபான்மையினர் உரிமை என்பது வந்து நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவர் சொல்லலை. அவர் வந்து அரசு வந்து சமூகத்தினுடைய பல்வேறு வந்து சமூக பொது வளத்தில் அவர்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது, அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கின்றார்கள் என்பது தான் அவருடைய வந்து மிக முக்கியமான அரசியல் சிந்தனை பங்களிப்பு என்று நான் அதை கருதுகின்றேன். குறிப்பாக வந்து சாதி இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் அவர் பொலிட்டிக்கல் மைனாரிட்டிஸ் என்று தான் அவர் குறிப்பிட்டார். அவர்கள் வந்து அரசு அதிகாரத்திலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இன்னும் பிறவற்றிலும் மைனாரிட்டிஸாகத்தான் இருக்கிறார்கள் என்று. அதனை ஒட்டி தான் சரஸ்வதி என்கிற ஒரு பேராசிரியர் அவர்கள் 62-63ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், சென்னையில் எழுதிய ஒரு ஆய்வேடு அவர் வெளியிட்டிருக்கிற ஒரு ஆய்வேடு புத்தகமாக வந்திருக்கிறது. மெட்ராஸ் ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ் மூமெண்ட்ஸ் என்கிற ஒரு புத்தகம் ஒன்று. அந்த புத்தகத்தில் சென்னை மாகாணத்தில் நடந்த பார்ட்னர் அல்லாதார் இயக்கமே எப்படி ஒரு மைனாரிட்டி ரைட்ஸ் மூமெண்ட்டுக்காக வந்து நடந்த இயக்கமாக, அதாவது அவர்கள் அரசியல் அளவில், சமூக அளவில், பொருளாதார அளவில் ஒரு சமூக பொதுவளத்தில் அவர்கள் உரிய பங்கை பெறாமல் சிறுபான்மையினராக அமைக்கி ஒடுக்கப்படுவதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாம் மேற்கத்திய சிந்தனை முறைகளிலிருந்து நாம் ஓரளவுக்கு நான் சொல்லப்போனால் வெளிவர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நாம் மார்க்சியத்தையும் மேற்கத்திய சிந்தனை முறையாக கருத வேண்டியதில்லை என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய கண்கூடான பிரச்சனைகளுக்கு நாம் அவற்றை பிரயோகித்து அவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.